அனைவருக்கும் வணக்கம். சமீக் தரிசனம். நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக நாம் சமண அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம். அந்த வரிசையிலே தற்போது ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி அவர்கள் அருளியிருக்கிற தத்துவார்த்த சூத்திரம் என்ற நூலிலே இருந்து அதன் 2வது அதிகாரத்திலே ஜீவன் குறித்து ஆச்சாரிய ஸ்ரீ சொல்லுவதை நமக்கு எடுத்து உரைப்பதை பார்த்து வருகிறோம். உயிர்கள் இரு வகையாக வெவ்வேறு வகையிலே 2ஆக பிரிக்கப்படுவதை நமக்கு காண்பித்தார். அதன் பிறகு இந்திரியங்களுடைய விஷயங்களை பற்றி நமக்கு தெரிவித்தார். அந்த இந்திரியங்கள் அல்லது புலன்கள், பொறி என்றால் திரவிய இந்திரம், புலன் என்றால் பாவ இந்திரி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த புலன்களை குறித்து அடுத்ததாக நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ கூறுவது என்ன? ஒரு புலன் உயிர்கள் அவை என்று நமக்கு குறிப்பிடுகிறார். வனஸ்பத்யந்தானாமேகம் வனஸ்பத்யந்தானாமேகம் ஏகம் என்று முடிக்கிறார். ஏகம் என்றால் ஒன்று. அப்ப அது ஒரு புலன் உயிர்கள். அவை என்ன? வனஸ்பதி அந்தானம். அந்தம் என்றால் முடிவு. வனஸ்பதியோடு முடிகின்ற உயிர்கள். வனஸ்பதியோடு முடிகின்றதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 5 ஒரு புலன் உயிர்களை பற்றி கூறும்போது கடைசியாக வனஸ்பதி என்று நம்ம குறிப்பிட்டோம். அதைத்தான் நமக்கு இந்த இடத்துல வனஸ்பதி முடிய உள்ளவை ஒரு புலன் உயிர்கள். அவை என்னன்னு சொன்னா ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். மண்ணுடலி பிருத்திவி என்று வடமொழியிலே கூறப்படும். நீருடலி அப்பு, ஜலகாயகம் என்றும் குறிப்பிடுவது உண்டு. நீருடலி. நெருப்புடலி தேஜோ, காற்றுடலி வாயு, தாவரம் என்பதை வனஸ்பதி என்று கூறும். அப்ப வனஸ்பதியோடு முடிபவை மண்ணுடலி, நீருடலி, நெருப்புடலி, காற்றுடலி, அதோடு கடைசியாக தாவரம். இவைதான் ஒரு புலன் உயிர்கள். அப்ப ஒரு புலன் உயிர்கள் 5 ஒரு புலன் உயிர்கள் இருக்கின்றன என்று நமக்கு இதிலே குறிப்பிடுகிறார். அடுத்ததாக இயங்கு உயிர்கள். ஒரு புலன் உயிர்களுக்கு அப்புறம் ரச உயிர்கள் என்று நம்ம பார்த்தோம். அதை இயங்கு உயிர்கள் என்று நம்ம தமிழில் குறிப்பிடுறோம். ரச உயிர்கள் அவை என்ன? கிருமி, பிப்பீலிகா, பிரமர, மனுஷாதீனாம் ஏகைக விருத்தாணி. கிருமி, பிப்பீலிகா, பிரமர, மனுஷாதீனாம் ஏகைக விருத்தாணி. ஏகம் ஒன்று. ஒன்றிலிருந்து அதிகரித்து கொண்டே செல்வது விருத்தாணி. ஒன்று ஏற்கனவே சொல்லியாச்சு. அதன் பிறகு 2, 3, 4, 5 விருத்தாணி அதிகரித்து கொண்டே செல்வது. அவை என்ன அப்படின்னா அது உதாரணத்தோட சொல்றது. கிருமி. கிருமி என்றால் புழு, சிற்றுயிர் அப்படின்னு. பிபீலிகா என்பது எறும்பு. உதாரணத்துக்காக சொல்கிறார் அதையெல்லாம். பிரமர வண்டு, மனுஷ் மனிதன். இப்போ ஒண்ணா அதிகரிச்சுக்கினே போகுது. ஏற்கனவே ஒரு புலன் உயிர்கள் 5 பார்த்துட்டோம். 2 புலன் உயிர்களுக்கு உதாரணமாக புழு, 3 புலன் உயிர்களுக்கு உதாரணமாக எறும்பு, 4 புலன் உயிர்களுக்கு உதாரணமாக வண்டு, 5 புலன் உயிர்களுக்கு உதாரணமாக மனிதன். இவ்வாறு முறையே ஒவ்வொரு இந்திரியமாக அதிகரித்து கொண்டே செல்கிறது என்பதை ரச உயிர்கள், இயங்கு உயிர்கள் என்பதற்கு சுருக்கமாக கூறுகிறார். அடுத்ததாக அதிலே 5 புலன் உயிர்களை பற்றி சொன்ன பிறகு மனம் உள்ளவை என்று தனி பாகுபாடை குறிப்பிடும். நம்ம ஏற்கனவே கூட பார்த்தோம் சென்ற பதிவுல. சம்ஜின சமனஸ்கா, சம்யின சமனஸ்கா. சம்யி என்று சொன்னால் அது மனமுள்ள உயிரை குறிப்பது.
சஞ்ஞி ஜீவன் என்று சொன்னால் மனமுள்ள உயிர் என்று குறிக்கும். மனமுள்ளவற்றை சஞ்ஞி என்று குறிக்கும். இப்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு புலன்ல இருந்து 5 புலன் உயிர், அதிலே மனமுள்ள உயிர், அவரை ஒரு அட்டணைப்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க. 1 புலன், 2 புலன், 3 புலன், 4 புலன், 5 புலன். பொறிகள் என்றால் நான் ஏற்கனவே சொன்ன திரவியம், நம்ம உருவம் தெரியுது இல்லையா, அது. அந்த உருவத்துக்கு, அந்த திரவியத்துக்கு எது புலனாகிறதோ அது புலன். அதுவும் 5. அதுக்கு என்னென்ன உயிர்களை உதாரணமாக நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ சொல்லியிருக்கார். சுருக்கமாகவே பார்க்கலாம், ரொம்ப அதிகமாக போக வேண்டியது. ஒரு புலன் உயிர் உடல். உடல் என்று சொன்னால் அது தொடு உணர்வை உடையது. அது 5 புலன் உயிர்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு புலன் உயிர் சொல்லிட்டு, அது 5 புலன் உயிர் இல்ல, ஒரு புலன் உயிர் 5. அதன் பிறகு உடலோடு வாய். அந்த வாய் வருவதால சுவை, தொடு உணர்வோடு சுவை வருகிறது, அது புழு போன்றவை. அதன் பிறகு உடல் வாய்க்கு அப்புறம் அதோட 3வது புலனாக மூக்கும் சேர்த்துரும். அந்த மூக்கு சேர்றதால தொடு உணர்வு சுவை, அதோட வாசனை கிடைக்கும், அது எறும்பு போன்றவை அதற்கு உதாரணம். அப்புறம் உடல் வாய் மூக்குக்கு பிறகு கண்ணு 4 புலன்களை உடையதாக இருக்கும். அதனால தொடு உணர்வு சுவை வாசனை நிறம் அந்த உயிருக்கு கிடைக்கும், 4 புலன் கிடைக்கும், அது வண்டு போன்றவை. அதே போல உடல் வாய் மூக்கு கண்ணுக்கு பிறகு கடைசியாக வருகின்ற திரவிய இந்திரியம் காது, 5வது பொறியாக. அப்ப தொடு உணர்வு சுவை வாசனை நிறம் ஒலி சவுண்டு அதுவும் கேட்கும். அதுக்கு உதாரணமாக ஓணான் போன்றவற்றை குறிப்பிடும். ஏன் இங்க 2ஆ பிரிச்சு சொல்றோம்னா, ஓணான் போன்றவை மனம் இல்லாதவை. 5 புலன் அதோட மனமும் சேர்ந்திருக்கு. புலன் அனிந்திரியா என்று சொல்லிவிட்டார் மனதை ஆச்சாரிய ஸ்ரீ. அதனால அது 6 புலன்னு நம்ம சொல்ல முடியாது. 5 புலன்லயே மனம் உள்ளது அப்படி சொல்றோம். மனம் இருப்பதால் சிந்தனை இருக்கிறது. அதற்கு ஒரு சில விலங்குகள் நம்ம சென்ற பதிவுல எடுத்துக்காட்டு சொன்ன மாதிரி யானை, சிங்கம் போன்ற விலங்குகள், மனிதர், அவர்களா கூட நம்ம நரகர் தேவர்களையும் சேர்த்து கொள்ளலாம். ஏன்னா அவர்களும் 5 புலன்களை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நம்ம நடுவுலகத்தில் இருப்பவர்களை மட்டும் குறிப்பிட்டிருப்போம் இதுல. அதுல நரகர் தேவர்கள். இதுல என்னன்னா நிகோத உயிர்கள் இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஒரு புலன் உயிர்கள் தான். அது உலகம் முழுவதுமே பரவி இருக்கும் என்று இதர நிகோத உயிர்கள் உலகம் முழுவதுமே பரவி இருக்கும். நம்ம எடுத்துக்கொள்வது நடுவுலகத்தில் இருப்பது. இருந்தாலும் நரகர் தேவரையும் 5 புலனா சேர்த்துக்கலாம். அதற்கு அடுத்து இந்திரியங்களை பற்றி பார்த்தோம். உடல் உயிர் 2ம் தனித்தனியா இருக்கு இல்லையா, தனியானது. இந்த உடலை உயிர் பிரிந்து விட்டால் அதன் பிறகு என்ன நிகழ்கிறது? உடலை பிரிந்த உயிர் அது என்னன்னா விக்கிரக கதௌ கர்மயோகா, விக்கிரக கதௌ கர்மயோகா. விக்கிரக கதி. விக்கிரக கதி. கதி என்றால் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் செல்வதை கதி என்று சொல்கிறோம். இது ஒரு மனிதன்ல இருந்து தேவனுக்கு போகுது, நரகனுக்கு போகுது, விலங்குக்கு போகுது. இதெல்லாம் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் செல்லுது உயிர். அதனாலதான் அதுக்கு கதினே பேரு. விக்கிரக கதி அப்படின்னா அந்த உடலை விட்டு பிரிந்த உயிர் செல்லுகின்ற பயணம். ஒரு உயிரானது ஒரு உடலை விட்டு விட்டு பிரியும் பொழுது, மரணம் ஏற்படும் போது உடலை விட்டு உயிர் பிரிகிறது. பிரிந்த பிறகு அடுத்த உடலை ஏற்றுக்கொள்கிறது. வினைகள் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் நடக்கும். எல்லா வினைகளும் கழிந்து விட்டால் முக்தி நிலை அடையலாம். ஆனா வினைகள் இருக்கிற வரைக்கும் அடுத்த உடலை அது எடுத்துக்கொண்டு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. கட்டாயம் எடுத்துக்கொள்ளும், எடுக்காம இருக்க முடியாது. அந்த நடுவில் இருக்க பயணம் இருக்கு இல்லைங்களா, இங்க உயிர் பிரிந்தது, இன்னொரு உடலை அந்த உயிர் அடையவில்லை, இன்னும் அடையலை, அடைவதற்கான ஒரு பயணம். அந்த பயணத்தை தான் விக்கிரகதி என்று சொல்றோம்.
அந்த விக்கிரகதியின் போது இந்திரம், இந்த இந்திரியம்லாம் நம்ம படிச்சோம்ல, அந்த இந்திரியம், அதனுடைய பயன்பாடு அதெல்லாம் எதுவும் இருக்காது. வினை உடல் மட்டுமே இருக்கும். ஞானாவரணம் முதலிய 8 கர்மங்கள் இருக்கின்றன. அந்த 8 கர்மங்களும் கார்மண உடல் என்று நாம் சொல்லுவோம். கார்மண உடல், கரும உடல். அது வந்து உன்னோட அந்த ஆன்மாவோடே கட்டி இருக்கக்கூடியது. அது தனிதான் இருந்தாலும் அது ஆன்மாவை விடாது. எது வரைக்கும்? அழியிற வரைக்கும். அந்த கர்மங்கள் எல்லாம் அழியிற வரைக்கும். அது அழிஞ்சிட்டா உடல் எதுவுமே கிடையாது. உயிர் தனிப்பட்டதாகிவிடும். அது முக்தி உயிராக ஆகிவிடும். அதனால ஆத்ம பிரதேசத்தில் உண்டாகும் அசைவு, அந்த கர்மங்களால ஆத்ம பிரதேசத்தில ஏற்படக்கூடிய சலனம், அது யோகம் என்று கூறும். அது கர்ம யோகம், கார்மண யோகம் என்று கூறும். அப்ப அந்த விக்கிரக கதியில கார்மண யோகம் மட்டுமே இருக்கும். வேறு எந்த யோகமும் இருக்காது. விக்கிரகதவ் கர்மயோக என்று அதைத்தான் ஆச்சாரிய ஸ்ரீ சொல்றார். அதாவது பழைய உடலை விட்டு புதிய உடலை ஏற்க செல்லும் சமயத்தில் அந்த உயிருடன் கார்மண காய யோகம் மட்டும் இருக்கிறது. அதனாலதான் அந்த கார்மண காயம் இருப்பதால் தான், கார்மண காயம்னா வேற ஒண்ணும் இல்ல, வினையினுடைய தொகுப்பு பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த பிறவில சேர்த்திருக்கலாம், கொஞ்சம் கழிச்சிருக்கலாம், வரவு செலவு கணக்கு நடந்திருக்கும். அதுல எது மீதி இருக்கிறதோ வினைகள்ல எச்சமாக இருக்கக்கூடிய அந்த வினைகள் கார்மண உடல். அந்த கார்மண உடல் இருக்கிறதால அது ஒரு கதியை விட்டு மறுகதிக்கு செல்லும். இந்த கார்மண உடல் இல்லை என்றால் கதி இல்லை. அது கதி இல்லைன்னு சொல்ல முடியாது. மோட்சத்துக்கு நேரா போயிடும். நேரா மோட்சத்துக்கு. அதனால இந்த விக்கிரக கதி என்பது பிறவி உயிர்களுக்கு மட்டுமே இருக்கும். பிறவியில இருக்கிற உயிர்களுக்கு மட்டுமே இருக்கும். ஏன்னா வினை உடல் கூடவே இருக்கு. அந்த வினை உடல் அழியிற வரைக்கும் அடுத்த உடலை எடுத்தாகணும். அந்த பயணம், ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலை ஏற்க செல்கின்ற பயணத்தை விக்கிரக கதி என்று சொல்லும். அவ்வாறு செல்லுகின்ற அந்த பயணம் எவ்வாறு அமைந்திருக்கும் அப்படின்னா, அனுஷ்ரேணி கதி, கதி அதான் அந்த செல்லுகின்ற அந்த பயணம். அனுஷ்ரேணி கதி ஸ்ரேணியின் வழியாக நடைபெறும். ஸ்ரேணி என்றால் என்ன? அதை நம்ம உலகத்தினுடைய அமைப்பு நமக்கு தெரியும். உலகத்தினுடைய அமைப்பை முப்பரிமாண அமைப்பு தெரியும் இல்லையா? இந்த முப்பரிமாண அமைப்பினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் தான் முன்னால காண்பிச்சிருக்கு. நடுவுல ஒரு செவ்வக வடிவம் இருக்கு இல்லைங்களா? உண்மையிலே அங்கதான் நாம் வாழுகின்ற உலகம் இருக்கிறது. எல்லா உயிர்களும் அந்த கட்டத்துக்குள்ளாரே ஒரு யோஜனை அல்லது ஒரு கயிறு என்று சொல்வார்கள். அகலம் மொத்தம் 7 கயிறு அகலம் இருக்கு முப்பரிமாணத்துல. அல்ல நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு கயிறு, அந்த ஒரு கயிறு அழகு மட்டும்தான் அந்த இப்ப இந்த இடத்துல வரக்கூடிய நடுவுல இந்த செவ்வகம் மாதிரி இருக்கிற இந்த பகுதியில தான் உயிர்கள் வாழ்கின்றன. இங்கெல்லாம் இல்லையானா இங்கெல்லாம் நிக்கோத உயிர்கள் இருக்கும் தான். உலகம் முழுசும் நிக்கோத உயிர்கள் தான் இருக்கும். ஆனால் நம்ம படிக்கிற அந்த ஒரு புலன் உயிர்ல இருந்து 5 புலன் உயிர் வரைக்கும் இருக்கக்கூடியவை இங்கதான் இருக்கு. நிக்கோத உயிர்களும் கூட ஒரு புலன் உயிர்ல சேர்த்திக்கதான். அவற்றை நம்ம இதுல சொல்லல. இங்க நடுவுல இருக்கக்கூடிய இதுக்கு பேரு திரசனாளி என்றுதான் பெயர். திரசனாளி, திரச உயிர்கள் இருக்கக்கூடியது. ஒரு புலன் உயிர்களும் இங்கே இருக்கின்றன. அதனால திரச உயிர்கள் வாழக்கூடியது. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நம்ம அதை பார்க்கணும். இது எப்படி இருக்குன்னு சொன்னா இப்படி ஒரே பகுதியாக இருக்காது. ஒரு கோடும் எவ்வளவு இடம் இருக்கோ அவ்வளவும் சிறு 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 படிகள் போன்ற, இப்ப இங்க அது வந்து பெருசுபடுத்தி காமிச்சிருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற படத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு லேயரா சதுர சதுரமா இருக்கு இல்லையா? அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி இருக்கு. நான் கொஞ்சம் கேப் கொடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப நெருக்கமாக அமைந்திருக்கும். இது வந்து ஒரு ஏணி போல அமைந்திருப்பது இல்லையா? ஏணியை ஞாபகம் வச்சுக்கினா போதும். அதான் சிரேணி. சிரேணி இதுல வந்து நேராவும் போகலாம். இங்க இருக்கிற ஒரு உயிர் பக்கவாட்டிலையும் போகலாம். இந்த பக்கவாட்டிலையும் போகலாம்.
அதாவது நேரா போவதும் உண்டு, கீழே போவதும் உண்டு. இப்ப இந்த இதான் நடு உலகம்னு வச்சுக்கங்க. ஒரு சும்மா மார்க்கிங்காக தான். இது ஒரு உதாரண படம் தான். இந்த பிரவுன் கலரா இருக்கிறத நடு உலகம், மேல இருக்கிறது தியா உலகம், கீழே இருக்கிறது நரக உலகம்னு வச்சுக்கிட்டா, நரக உலகத்திலிருந்து உயிர்கள் மேலே இங்க வரும் நடு உலகத்தில். தேவ உலகத்தில் இருந்து கீழே இங்கே வரும். இந்த நடு உலகத்தில் இருக்கிற உயிர் கீழேயும் போகும், மேலவும் போகும், பக்கவாட்டிலையும் போகும். இப்ப இங்க ஒரு இடத்துல இருக்கிற உயிரானது தேவ உலகத்துல போய் இந்த கார்னர்ல எங்கேயாவது ஒரு இடத்துல கூட போய் பிறக்கலாம். ஏதோ ஒரு பகுதியில போய் பிறக்கலாம். இது ஆனா வரிசையாகத்தான் இருக்கும். அது கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல ஒழுங்கற்ற பிறகு கூட அமையும்னு சொல்றாங்க. நம்ம இப்ப இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸ்ரேணியின் மூலமாக உயிர் போகிறது என்றத நம்ம அதை பார்ப்போம். அதுதான் ஒரு உயிர் மற்றும் புற்களங்கள் கூட ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்துக்கு செல்லும் போது அதன் செல்லுகை ஸ்ரேணியின் வழியாக நடைபெறும். ஒரு அணுவானது உலகத்தினுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் பகுதிக்கு செல்வதற்கு மிக குறைந்த நேரமாகும். ஒரே ஒரு சமய நேரம் தான். சமய நேரம்னு பின்னாடி பார்ப்போம். அது ஸ்ரேணியின் வழியாக நடைபெறுகிறது. ஏனி போல ஒவ்வொரு பகுதி இருக்கு. அந்த பகுதிகளிலே அந்த பிறவிகளுக்கான பயணம் நடைபெறும். நடுபாகத்திலிருந்து மேல், கீழ் மற்றும் 4 திசைகளில் உள்ள வரிசைக்கு ஸ்ரேணி என்று பெயர். நடுபாகத்திலிருந்து மேலையும் கீழே இருக்கு, பக்கத்திலையும் இருக்கு, 4 திசைகளிலும் இருக்கு. அதுக்கு ஸ்ரேணி என்று பெயர். புற்களங்களும் இடம் பெயர்கையில் உலகத்தின் 14 கயிறு தூரம் செல்லும் போது ஸ்ரேணிக்கு ஏற்றவாறு செல்லும். இந்த படத்துலதான் இது 14 கயிறு மொத்தமா இருக்கக்கூடிய. கீழே 7 கயிறு, இந்த முப்பரிமாணம் 7 கயிறு, இந்த மேல 7, இங்க கீழே 7, 2 சேர்த்தா உயரம் 17, 14. அந்த 14 அதைத்தான் இந்த இடத்துல நமக்கு. இதுல முக்தி உயிர் அதனுடைய கதை என்ன? பிறவி உயிரை பத்தி நம்ம சொன்னோம். அதை இன்னும் விவரமா சொல்லல, அது பின்னாடி வராது. இப்ப முக்தி உயிரை பற்றி சொல்லும் பொழுது அவ்விக்கிரகா ஜீவஸ்ய விக்கிரக கதின்னு நம்ம பார்த்தோம். விக்கிரக கதினா ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு போகின்ற அந்த பயணம். அவ்விக்கிரக கதினா உடலில் இருந்து பிரிந்து விட்டது, ஆனால் அது இன்னொரு உடலுக்கு போகல, முக்திக்கு போகுது. அவ்விக்கிரகம் அதுக்கு ஆப்போசிட், விக்கிரகத்துக்கு ஆப்போசிட். விடுதலை பெற்ற உயிர், வினைகள் அற்ற அந்த கதியை அவ்விக்கிரக கதி என்று சொல்றோம். அவ்விக்கிரகம்னா வினை கிடையாது, 8 வினைகளும் அழிந்து விட்டது, அந்த உயிர் முக்திக்கு போகிறது. அதனால முக்திக்கு செல்லும் உயிர் வளைவுகள் இல்லாமல் நேராக செல்லும். அது வினைகளற்ற உயிர். அவ்விக்கிரக அது வினைகளற்ற உயிர். அது என்ன நேராக செல்லும் என்பதற்கு விளக்கம் பின்னாடி நமக்கு தெரியும். அதனால முக்திக்கு செல்லுகின்ற உயிர் வளைவுகள் இல்லாமல் நேராக செல்லும். எங்க செல்லும்? முக்திக்கு செல்லும். அதுக்கு என்ன நேரமாகும்? 60வது சூத்திரம், நடுவில் 61 இருக்கு. இருந்தாலும் இந்த முக்தி உயிரை பற்றி சொல்றதால 62வது சூத்திரத்தை பார்த்துட்டு 61. ஏக சமயா அவ்விக்கிரகா, அவ்விக்கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த வினைகளற்ற உயிர் முக்திக்கு நேராக செல்கிறது, வளைவுகள் இன்றி. அவ்வாறு செல்லுகின்ற நேரம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்னா ஏக சமயம், ஒரு சமயம், ஒரு சமய நேரத்தை தான் எடுத்துக்கொள்ளும். சமயம் என்பதை பற்றி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். எல்லா நூல்களை படிக்கும் போதும் அதை நம்ம விளக்கம் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். ஒரு வினாடிக்குள்ளார அசங்கியாத சமயங்கள் இருக்கின்றன. எண்ணிக்கையற்ற சமயங்கள் எல்லாம் சேர்ந்தால்தான் ஒரு நொடியே வரும், ஒரு வினாடியே வரும். அப்ப அந்த சமயம் எவ்வளவு சிறிய அழகு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் சமணத்தினுடைய ஆகமத்துல காலத்தினுடைய அடிப்படை அழகு. அதுக்கு குறைஞ்ச அளவு கிடையாது, அதுதான் மிக குறைந்தது. அது சமயம் என்று கூறப்படும். பல
அசங்கியாத அசங்கியாத பல என்று சொல்ல முடியாது. அசங்கியாத சமயங்கள் சேர்ந்தால்தான் ஒரு நொடியே வரும். நம்ம எண்ணியே பார்க்க முடியாது. அப்ப எவ்வளவு சிறிய நேரம்னு பாருங்க. அந்த சிறிய நேரத்துக்குள்ளார வளைவுகள் இல்லாமல் நேராக செல்லும் முக்தி உயிரின் செல்லுகையினுடைய காலம் ஒரு சமயம் ஆகும். ஒரு சமயத்துல அது முக்திக்கு போய் சேர்ந்தது. எந்த இடத்துல இருந்தாலும் உயிரானது முக்திக்கு செல்கின்ற உயிர் நடு உலகத்தில் இருந்து தான் போகும். நரகத்திலிருந்து போகாது, தேவகதியிலிருந்து போகாது. தெரியும் நமக்கு ஏற்கனவே. இந்த நடு உலகத்திலே இருக்கின்ற அந்த உயிர், நடு உலகத்திலே இருக்கின்ற அந்த உயிர் முக்திக்கு இங்க சித்தசீலா இங்க இருக்கு. இங்க இருந்து இந்த தேவ உலகங்களை எல்லாம் தாண்டி கூட எல்லா இடத்தையும் தாண்டி இங்கே மேலே சென்று சித்தசீலாவிலே அது செட்டில் ஆகும். அதற்கு ஆகக்கூடிய காலம் ஒரு சமய நேரம்தான் என்று நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ இதிலே நமக்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அதுதான் இந்த 60, 62 2 சூத்திரத்துல முக்தி உயிர் குறித்து அது அவிக்கிரக கதி என்றும் அதனுடைய சமயம் அதனுடைய காலம் ஒரு சமய நேரம் என்றும் நமக்கு சொன்னார். 61வது சூத்திரம் நடுவில் இருக்கு இல்லைங்களா, அது பிறவி உயிரை குறித்தது. விக்கிரகவதி ச சம்சாரின பிராக் சதுர்பிய. விக்கிரகவதி, விக்கிரக கதி அப்படின்னா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை ஏற்கக்கூடிய பிறவி உயிர், அதான் சம்சாரின என்று இதில் கூறும். அது 4 சமயத்திற்கு உட்பட்டது. பிராக் சதுர்பய, அங்க ஒரு சமயம் சொன்னோம் இல்லையா, இப்ப இந்த சம்சார உயிருக்கு 4 சமயத்துக்கு உட்பட்டு இருக்கும். ஒரு சமயமாக இருக்கலாம், அடுத்த உடலை எடுக்கிற நேரம் 2 சமயமாக இருக்கலாம், 3 சமய நேரம் பயணம் செய்யலாம். ஆனால் 4வது சமயம் அடுத்த உடலை எடுத்துவிடும். அதாவது 4வது சமயத்திற்கு முன்னால அதுக்கு முன்னால் அதனுடைய விக்கிரக கதி முடிந்துவிடும் அப்படின்னு நமக்கு இதுல சொல்றாங்க. இதனுடைய விளக்கத்தை இன்னும் சில படங்களோடு அடுத்த பதிவிலே பார்க்கலாம். இப்ப கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்ளும் என்பதனால் அடுத்த பதிவிலே நம்ம பார்க்கலாம் என கூறி அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அனைத்து வாசகர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருப்பின் லைக் என்ற பொத்தானை அழுத்தி ஆதரவு தெரிவிங்கள். தங்கள் கருத்துக்களை ஒரு சிலர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நண்பர் 2 பதிவுக்கு முன்னால் வித்யாத்துவம் என்றால் என்ன என்று கேட்டிருந்தார். நிச்சயம் அதுக்கு அடுத்த பதிவிலே கூட ஒரு சின்னதா ஒரு பதில் சொல்றேன். அதனால இதை தொடர்ச்சியாக நீங்க கேட்டு வருவது மிகவும் அது ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. இது தேவைப்படுபவர்களுக்கு ஃபார்வேர்டு செய்யுங்க. தொடர்ந்து அவர்களை சப்ஸ்கிரைப் சொல்லணும். நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வாருங்கள் என கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஜெய் ஜெயலலிதா.